தற்பொழுது உடனுக்குடன் நிரலில் நெல்லை அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க மருத்துவர்கள் இல்லாத அவல நிலை காணப்படுகிறது. இதனால் அங்கு நோயாளிகள் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஸ்கேன் எடுக்கப்படாததால் உரிய நேரத்தில் சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் அவதியடைந்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் உரிய நேரத்தில் சிகிச்சை எடுக்க முடியாமல் அவதியடைந்து வருகிறார்கள். உடனுக்குடன் நிரலையாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், விவரம். நிச்சயமாக மாலதி, திருநெல்வேலி அரசு மருத்துவமனை என்பது திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் நேரடியாக வந்து அங்கு சிகிச்சை பெற்று செல்வது வழக்கமாக உள்ளது. நோயாளிகளுக்கு முறையாக அங்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்பதுதான் தற்போது எழுந்துள்ள தகவலாக வந்துள்ளன. நோயாளிகளின் சிகிச்சை முறைக்கு ஏற்ப அங்குள்ள எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன்கள் பரிந்துரை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் மருத்துவமனையில் உள்ள 32C அறையில் உள்ள 2 ஸ்கேன்கள் எடுக்கும் இயந்திரங்களும் ஒரு இயந்திரம் மட்டுமே தற்போது செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த செயல்பாட்டில் உள்ள அந்த ஒரு இயந்திரம் மட்டுமே முதுநிலை மருத்துவர்களின் பயிற்சி செவிலியர்கள் பணியாற்றி வந்தனர். மற்றொரு ஸ்கேன் இயந்திரம் அறையில் வந்து மருத்துவரும் செவிலியர்களும் இல்லாத நிலையாக காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வெளிப்புற நோயாளிகளும் உரிய நேரத்தில் ஸ்கேன் எடுக்க முடியாமல் மருத்துவமனை வளாகத்திலே நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. வெளியூர் மற்றும் வெளி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய நோயாளிகளும் ஸ்கேன் ரிப்போர்ட் பெறுவதும் பின்னர் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்ற பின்பு அவர்களுக்கான மருந்து வாங்கி செல்லவும் முடியாமல் இருந்து கொண்டு வருகிறார்கள். இதனால் தற்போது பிற்பகல் 12 மணிக்கு மேல் உள்ள வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமலும் ஸ்கேன் எடுக்க செல்ல இயலாமலும் பெரும்பாலான நோய்கள் இன்னலுக்கு அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். மருத்துவமனையில் பணி நேரத்தில் வார்டுகளில் ஊரிய மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி செய்ய வேண்டும் என்பது சுகாதாரத்துறை ஏற்கனவே அறிவுறுத்திய போதிலும் சில ஊழியர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக நோயாளிகள் தினந்தோறும் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது நிலவி கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். பாரதி, செல்வராஜ், இது தொடர்பான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.